சீக்வன்ஸில் அவர் வந்து ஃபைட் பண்ணுறது ஆஸ் அன் ஈவில், பட் அதுவே வந்து இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறமா வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது அவர் ஒரு ப்ரொடெக்டர். ஸோ விச் மீன்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் தான் சொன்ன மாதிரி ஒரு கிரே ஷேடில் இருப்பார், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அப்போ அவர் வந்து காடாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷனை எங்களுக்கு நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்டண்ட் ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய மாஃபியா கேங்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி கன் ஷாட்ஸ் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நிறைய லேண்ட்ஸ்கேப்பில் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காட்டணும் இல்லையா? பிகாஸ் ஃபாரினர்ஸ் இருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஃபைட் பண்ணும்போது அவங்களுடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. எம்புரான் படத்துடைய டிஓபி சுஜித் வாசுதேவன் பர்ஃபெக்டாக அவரோட ஒர்க் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த என்டையர் ஃபிலிமில் டிஓபி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த மோகன்லால் சரோடைய என்ட்ரி சீன்ஸ், பிருத்விராஜ் சரோடைய என்ட்ரி சீன்ஸ் எல்லாருமே மாஸாக கொடுத்து வச்சுருந்தாரு. அண்ட் அங்கங்கே சில சீன்ஸ்க்கு வந்துட்டு மேட்ச் கட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீனுடைய முடிவில் அடுத்த சீன் ஆரம்பிக்கும், அது வந்து ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை நபரையோ வச்சு கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நமக்கு அது ரிலேட் ஆகும். ஓ தட் சிம்பிள், இந்த இடத்துல அது இதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஆக்டர்ஸ்க்கும் சரி நம்மளுக்கும் சரி அந்த ஹிண்ட் மூலமாக நமக்கு வந்து அதை ரிவீல் பண்ணுவாங்க.